ஆண்டவரே, நீ நல்லவர், மன்னிப்பவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அனுபவம் அளிக்கிறேன். ஆண்டவரே, நீ நல்லவர், மன்னிப்பவர். அவர் நல்லவர். ஏன்னா செல்லுமிடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். அழகை துன்பத்துக்கூடிய அனைவரையும் சுகப்படுத்தினார் என்று திருத்துதர் 10:38 வாசிக்கிறோம். நன்மை செய்தார், சுகப்படுத்தினார், விடுதலை கொடுத்தார், குருடனை பார்க்க வைத்தார், செவிடனை கேட்க வைத்தார், ஊமையனை பேச வைத்தார், முடவனை நடக்க வைத்தார், இறந்தோரை உயிர்ப்பித்தார். இவை எல்லாவற்றுக்கு மேலாக இது உடல் ரீதியான ஒரு வியாதி, மன ரீதியான உள்ள ரீதியான வியாதி. பாவத்தோடு இருந்த மனிதனை மன்னித்தார், மனமாற மன்னித்தார், மனமுவந்து மன்னித்தார். எந்த பாவத்தையும் அவர் விமர்சிக்கவில்லை, பாவி என்று யாரையும் தள்ளவில்லை, தன்னத்தில் வருகிற ஒருவரை புறம்பே தள்ளுதலில்லை, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். ஆகவேத்தான் 55:7 வாசிக்கிறோம். ஏசாயா 55:7 வாசிக்கின்றது, அவர் நம் பாவங்களை மன்னிப்பதில் வள்ளல். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு பாவத்தை தூக்கி எறிகிறார். அவர் நம் பாவங்களை நினைவு கூறுவதில்லை. சிலுவையிலே நம்ம பாவங்களை மன்னித்தார். ஆண்டவரே, இவர்கள் என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி சிலுவையிலே அவர் பாவங்களை மன்னித்தார் என்று லூக்கா 23:34 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாவங்களை மன்னித்தார். ஆகவேதான் பவுலடியா சொல்கிறார் எபேசியர் 4:32, கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்கள் பாவங்களை மன்னித்துவது போல நீங்கள் ஒருவருடைய பாவங்களை மன்னியுங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, நம் ஆண்டவர் நல்லவராய் இருப்பது போல நாமும் நன்மை செய்து நல்லவராய் மாறுவோம். நம் ஆண்டவர் மன்னிப்பவராய் இருப்பது போல நாமும் பிறருடைய குற்றங்களை மன்னித்து நம் குற்றங்கள் மன்னிக்கப்படும்படியாக பிறர் குற்றங்களை மன்னிப்பவர்களாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.